டீச்சர்மா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எம்ஏபிஎட் முடிச்சிருக்கேன். நான் வந்து என்னோடய சன் உடம்பு சரியில்லைங்கிறதுனால சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அட்மிட் பண்ணிவிட்டு மதியானம் வரச்சில் லைட்டாக தான் ரெயின் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 மணிக்கு கஞ்சி வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தன்வந்திரி ஹாஸ்பிட்டலில் தான் அவன் சைக்காலஜி டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு 7க்கு மறுபடியும் வரச்சிலையும் ஓரளவு தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் மார்னிங் வரச்சில் வரவே முடியல, உங்கள் வீடெலாம் முங்கிட்டு, நீங்கள் அங்கே போகாதீங்க, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, இழுத்துட்டு போயிடும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சைடில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னோடய திங்ஸ், என்னோடய சர்டிஃபிகேட், என் பையனோட சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது, ஒன்றுமே நான் கையில் எடுத்துகிட்டு போகலையே, சர்ச்சிலேருந்து சடனாக தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணேன், எனக்கு இந்த இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டுமா, வீடே முங்கிட்டுமா, இனி அங்கே போக முடியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லி என்னை வெரைட்டி. ஆனாலும் 1.5 hours அந்த இடத்துல நான் அழுது எல்லாம் போயிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்ததில்ல அப்படின்னு. அவங்க உயிர் பிழைச்சிருக்கு, நீங்கள் போயிருங்க, அப்புறம் மற்றதை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 5 நாள் கழிச்சு என் பையனை கொண்டு நாகர்கோயிலில் கொண்டு எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து வீடு இந்த சாக்கடையிலேருந்து அள்ளி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி கிடந்துச்சு. அதை பார்த்துட்டு உட்காந்து அழுதேன். இனி எப்படி இதெல்லாம் நம்ம எடுத்து எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய, ஒரு ஆர்ஃபனேஜில் போய் சேர்ந்துருவோமா அல்லது ஏதாவது சூசைட் பண்ணிடுவோமா, நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் கிடைலையே, ஹஸ்பண்ட் கிடையாது. என் பெண்ணோட பையன் 1.5 வயசில் அவங்க இறந்துட்டாங்க. அவனை வளர்த்து ஆளாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து நிற்கமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எழுதேன். யார் ஹெல்ப் பண்ண இல்லையே எங்க சொல்லி கரெக்ட் பண்ண சொன்னாங்க. யோசிக்காத, அடுத்த ஸ்டெப்பு எடுப்போம், நிச்சயமாக டெவலப் ஆக. எப்படி சார், ஒன்றுமே இல்லையே சார், இனி எப்படி நான் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன், ஒன்று எனக்கு தெரியல சார், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாப்பாலாம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் செய்வோம்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்குது. சரி வந்துடுவோம் அப்படிங்கிறது. நீங்கள் எடுக்கீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஜீசஸோட கிரேஸ் அவங்கள தான் என்ன மாதிரி எத்தனை பேர் நீ கண்ணீர் வெடிக்காங்களோ தெரியல, அவங்க எல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்க. அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா அது எவ்வளோ வாங்கினாங்கல்ல, ஒரு அடுப்பு கூட எரிய மாட்டீங்க. 15 daysக்கு முன்னால் தான் ஜாரு ஓட மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு புது மிக்சி வாங்கினேன் 4500. அதோட கவர் கூட ஓப்பன் பண்ணலை, எல்லாம் போயிட்டு தண்ணியில் அப்படியே முங்கிச்சு. எல்லாத்தையும் கடையில் 5 ரூபாய் கூட எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டுட்டு இன்னும் 2 days மழை வரும் அப்படின்னு புயல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியல. நானும் பக்கத்தில் ஒரு ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூலில் தான் நானும் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஸ்கூலில் ஒருத்தருமே இல்லை, பூட்டியிருக்காங்க. என்னால் கேட்டு நகரில் ஒரு சின்ன வீடு ஒன்று பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் போய் கொஞ்சம் போய் இருந்துட்டு அங்கே இந்த ஸ்கூலுக்கு போவோம் அல்லது மைண்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதுலேருந்து எப்படி மேலே போகிறேன்னு தெரியல. நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு என்னை தூக்கி விடுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ.